ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இடம் வாங்கினா உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 120 பிளாட்ஸுங்க, 120 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவடியில் பருத்திப்பட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பருத்திப்பட்டி வேலம்மாள் ஸ்கூல் ஆன் ரோட்டில் ஒரு பருத்திப்பட்டி வேலம்மாள் ஸ்கூல் இருக்கும், ஆவடி பிரான்ச்சு. ஸோ அங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸுங்க, 1.5 கிலோமீட்டர் வரும். அது இல்லாமல் ஆவடி பூந்தமல்லி ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நாம் சொல்கிற அந்த 1 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ரெசிடென்ஷியல் ஜோனு, ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஃபுல்லி ஆக்குபைடு. இங்கே நம்ம மட்டும்தாங்க ப்ராப்பரான சிஎம்டி அப்ரூவ்ட் லே அவுட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த இடத்துல லேண்டே வந்து அவைலபிள் கிடையாது ஃபார் சேலுக்கு. ஸோ நம்ம வந்து முன்னாடி 5 இயர்ஸ் பிஃபோரே இந்த இடத்த வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட்டு. நம்மளோட சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எஸ்பெஷலி ஆவடி அண்ட் கூடுவாஞ்சேரி 2 லொக்கேஷன்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் எஸ்பெஷலி ஆவடியில் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே 9 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பருத்திப்பட்டி சொல்கிறீங்களா, இந்த இடத்துல ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 ப்ராஜெக்ட்டுமே 4 ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புதுசாக ஒரு 120 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3.5 கிலோமீட்டர்ஸ் வருங்க. அது இல்லாமல் ஆவடி பூந்தமல்லி ஸ்ட்ரெயிட் ஹைவே 1 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். ரெண்டாவது பூந்தமல்லி மெட்ரோ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர்லேருந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அங்கேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர்ஸ் வரும். அது இல்லாமல் பட்டாபிராம் டைடல் பார்க் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் நம்ம சைட்டை ரீச் பண்ணிட முடியும். நான் சொன்ன ஆவடி பூந்தமல்லி ஸ்ட்ரெயிட் ஹைவே இது தாங்க. இங்கேருந்தால் கரெக்டாக 1 கிலோமீட்டரு, 24 ஹவர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே எம்டிசி பஸ்ஸே பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ மாதிரி வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக, கணக்கே கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்போர்ட் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைரேஸ்ட் பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய பிராண்டடான ஷோரூம்ஸ் எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனிஸ் கிட்ட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்பெனி மட்டுமே சுமாராக 1000 யூனிட்ஸ் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கம்பெனியுமே 1000 யூனிட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட், நம்ம ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண சொல்லிங்களா, இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பிஃபோர் லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்டு. இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக 120 பிளாட்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டும் சேர்த்து 120 பிளாட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து இன்றைக்கி ஸ்டேட்டஸ், கரண்ட்டாக இன்றைக்கி நம்ம பழைய ப்ராஜெக்ட்டில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே டைமில் நீங்கள் லைவாக வந்து பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சைடு நாங்கள் லான்ச் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குன்றது நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம காமிக்கிறோம். ஸோ பாருங்கள், இதே மாதிரி பாருங்கள், பக்கத்தில் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலோ இல்லை இடம் வாங்கினாலோ உடனே தாராளமாக வீடு கட்டலாம். ரெண்டாவது, நீங்கள் சும்மா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட தாராளமாக 5 lakhsலேருந்து 10 lakhs நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் திரும்ப ரீசேல் பண்ணாலுமே ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்காக சென்னையில் இடம் நமக்கு என்கொயரி வரது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா தாராளமாக நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு ஷார்ட் டைமில். அது இல்லாமல் பூந்தமல்லி பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆவடி பூந்தமல்லி ஸ்டேட் ஹைவே பஸ்ஸு ஷேர் ஆட்டோ ரூட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ இதே மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட்டும் டெவலப் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நம்ம காமிக்கிறோம். இந்த சைட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். 2 வருஷம் முன்னாடி இதே மாதிரி பொங்கலுக்கு தான் நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ இதோ பாருங்கள், இதுதான் வந்து நாங்கள் லான்ச் பண்ண அன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இப்போ நான் புது ப்ராஜெக்ட் காமிச்சில்லைங்களா, மண்ரோட இருந்துச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த சைட்டையும் டெவலப் பண்ணி கொடுப்போம். அங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம், எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து சிமெண்ட் ரோடு கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ புது ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா தார் ரோடு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதை பாருங்கள், பக்காவாக காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். புது ப்ராஜெக்ட்டுமே அதே மாதிரியே வந்துடும். ஸோ நல்லா பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தவங்க கேட்டிருந்தாங்க அங்கே இடம் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லே அவுட் ஃபார் சேலே கிடையாதுங்க. ஏன்னா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட் தான் சேல். கிட்டத்தட்ட 10 கம்பெனிஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனிஸுமே சுமாராக 1000 யூனிட்ஸ் கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மட்டும்தாங்க ஓன் ப்ராஜெக்ட் சொந்தமாக இடம் வாங்கி ப்ராப்பராக சிஎம்டி அப்ரூவ் வாங்கி ரேர் அப்ரூவல் வாங்கி 80 to 90% பேங்க் லோன் அப்ரூவலோடு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஆவடியில் கண்டினியூஸாக நம்ம 8 இயர்ஸாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 120 பிளாட் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நான் பேசுகிற இந்த டைம் வரைக்குமே 47 பிளாட்ஸ் 47 பிளாட்ஸ் வரைக்குமே இப்போ புக்கிங் ஆயாச்சு. ஸோ நீங்கள் ஆவடியில் இடம் பார்த்துட்டீங்க, ஆவடின்னு மட்டும் இல்லை, நீங்கள் சென்னையில் இடம் பார்த்துட்டீங்க, கொஞ்சம் மெயினான லொக்கேஷனில் வேணும், இடம் வாங்கினா உடனே வீடு கட்டணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம சைட்னுடைய ப்ரௌச்சரு. இதில் மார்க் பண்ணிக்கிற பிளாட்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் புக்குடு பிளாட்ஸுங்க.
ஸோ சைட் விசிட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே அவைலபிளாக இருக்குது. கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். மினிமம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 40 lakhsங்க, 40 லட்சத்துலேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 40 லட்சம் இடம்னா மினிமம் 20 லட்சத்துக்கு வீடு கட்டலாம். தாராளமாக 60 lakhsலேருந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நம்ம தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சைட்டை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். புக்கிங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் பீரியடாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.